மக்களே வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு சமையல்ல நாம செய்ய போறது என்ன அப்படின்னா கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம மக்களே வச்சாச்சு. இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும். சோம்பு கூட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கருவேப்பிலையை போட்டாச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு அடுத்து நாம் பண்ண வேண்டியது என்ன? ஸோ சின்ன வெங்காயத்தை நான் இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் தான் சிக்கன் சிந்தாமணிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் ரொம்பலாம் நம்ம அந்த பொன்னிறமாக வணக்கம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வணக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வணங்கினாலே போதும். வணங்கட்டும். அப்புறம் என்னங்க மக்களே பார்ப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணிக்கு போடக்கூடிய மிளகாய் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாயில் இருக்கக்கூடிய விதைகள் அத்தனையும் சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் சிக்கன் சிந்தாமணியுடைய ஸ்பெஷலு. விதைகள் எல்லாத்தையும் எடுத்துடணும், வெறும் வரமிளகாயை மட்டும் போட்டிருக்கணும். இதோடு சேர்ந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டும், பார்த்துக்கலாம். மக்களே பாருங்கள், வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இஞ்சியெல்லாம் நம்ம இதில் சேர்த்த தேவையில்லை, வெறும் பூண்டு மட்டும்தான். பூண்டையுமே நான் மிக்சியிலாம் போடலை, அப்படியே போட்டு கல்லில் அடித்து எடுத்திருக்கேன். அந்த பூண்டை மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். சிக்கன் சிந்தாமணியுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா இந்த மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போட தேவையில்லைங்க. சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வெங்காயம் போட்டிருக்கோம், மிளகாய் விதைகளை எடுத்த மிளகாயை போட்டிருக்கோம், சோம்பு கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போது லைட்டாக பூண்டை மட்டும் போட்டிருக்கோம். பூண்டு மிக்சியில் போடாமல் அப்படியே அடித்து மட்டும் எடுத்திருக்கோம். அதோட முக்கியமான விஷயம் சின்ன வெங்காயம். ஸோ பெரிய வெங்காயத்தை விட சிக்கன் சிந்தாமணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம் தான், விதைகளை எடுத்த மிளகாய் தான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இஞ்சி இல்லை பூண்டு மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான சிக்கன் இருக்குது. இப்போ அந்த சிக்கனை அப்படியே இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம வணங்கின அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். போட்டாச்சு, எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனோட நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்திருக்கேன். இந்த கல்லுப்பை அப்படியே போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் இதில் எடுத்துகிட்டு அப்புறம் கிளறிட்டோம். லைட்டாக மஞ்சத்தூளை அப்படியே தூவி விட்றோம். இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் போட்டுக்குவோம், தப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அப்படின்னு ஆட் பண்ணது இந்த மஞ்சத்தூள் அண்டு உப்பு, இதை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். மற்ற மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம தண்ணியை சேர்க்கவே வேண்டாம். நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது தண்ணி லைட்டாக தான் விடும். இப்போ நம்ம பிராய்லர் அப்படிங்கும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா தண்ணி விட்டுரும். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆகுது இது நல்லா வேகணும். அந்த மசாலாலேயே வேகட்டும், பார்த்துக்கலாம். மக்களே, சிக்கன் சிந்தாமணி வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஓபன், பார்த்துடலாம். வா, சிக்கன் சிந்தாமணி அப்படியே பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. செமையாக வந்திருக்கு. அந்த மிளகாயோடு சேர்ந்து பார்க்கவே என்ன டேஸ்ட்டு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, வெறும் எண்ணெயில் மட்டும் அப்படியே கொதிக்க வச்சோம். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம டெஸ்டிங் ராட் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம் இப்போ அடுப்பை அமைச்சிட்டு பரிமாற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், சிக்கன் சிந்தாமணி பயங்கரம் அடையிறாச்சு. கூட தோசை, டெஸ்டிங் ராட் ரெடியாக இருக்கான். இப்போ இதை சாப்பிட போகிறான். விக்ரம், அர்ஜுன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சுடுதா? டேய், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருறா என்னடா சாப்பிட்ற? தோசையை பிச்சுட்டியா? தோசையை பிச்சுட்டு இங்கே பார், கிரேவி இருக்கா, இந்த கிரேவியில் இருந்து அப்படியே ஒரு சிக்கன் பீஸை எடுத்து உள்ளே வை. சிக்கன் பீஸை உள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் கிரேவியோடு சேர்த்திக்கோ.
சேர்த்திட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டா நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எப்படி இருக்கு மக்களே? சிக்கன் அத நினைச்சு சிந்தாமணி செமையா இருக்கு.